ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு குட்டி டிப் தான். நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது ஹார்டாயிரும் ஒரு சில பேர் வீட்டில். அது ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தி சூடாக போட்டு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து ஹாட் பாக்ஸில் வச்சா கூட சாப்பிட்ற டைமில் வந்து ஹார்டாயிரும். அது ஏன்னா நான் ஆஸ் யூஷுவல் ஆஷீர்வாத் மாவு தான் தேவைப்படுற அளவுக்கு சால்ட்டும் தேவைப்படுற தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் மாவு பிசைகிற டைமில் டோ வந்து சாஃப்டாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு எப்போவுமே கல் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம பரத்தினோன்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும். அதே மாதிரி தோசைக்கல்ல பரத்தும் போது ஆயில் வந்து எடுத்தோடனே ஸ்டார்டிங் சப்பாத்தி மேலே ஊற்றக்கூடாது. 2 சைடுமே சப்பாத்தி நல்லா வெந்து லாஸ்ட்டில் தான் 2 சைடுமே ஆயில் அப்ளை பண்ணணும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக தான் வரும். ஸோ மட்டன் கிரேவி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ் ஃபாலோ மீ ஆன் ஐஷா vlog. தேங்க்ஸ்.